வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் அல்ல இறைவனையும் வணங்கி, என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையும் வணங்கி, இதுவரைக்கும் எனக்கு ஜோதிடம் நல்கிய அனைத்து குருமார்களையும் வணங்கி, மற்றும் நம்மளுடைய டிவைன் ஜோதிட நேயர்களுக்கும் கோடான கோட நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டாவது, இந்த டிவைன் ஜோதிடம் நிறைய சப்ஸ்கிரைப் அதிகமாயிட்டாங்க. நிறைய வாடிக்கையாளர்கள் நிறைய பார்த்து நிறைய கருத்துக்கள் சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நீங்க சொன்ன கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், நல்லா இருக்கு சார், கடன் நிவர்த்தி எல்லாமே நல்லா இருக்கு, சில மனசுக்கே நிம்மதியா இருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் என்னுடைய அனுகிரகம் இல்லை, அந்த இறைவனுடைய அனுகிரகம். ஒருத்தர் போயிட்டு திருக்கோளூர் வைத்தியமாநிதி போயிட்டு ரொம்ப நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம். இப்போ இன்னைக்கு என்னன்னா, யார் ஒருத்தவங்களுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு, அதாவது ஒருத்தருக்கு மென்டல் டிப்ரெஷன் பேரு. டெய்லி இப்போ ஒருத்தவங்களுக்கும் இப்போ என்ன அந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம்னா, யார் ஒருத்தவங்களுக்கு மென்டல் டிப்ரெஷன், அதாவது வேலையில டென்ஷன், ஒர்க்ல டென்ஷன், வெளியில போயிட்டு வந்தாவே டென்ஷன், மற்ற இடத்துல டென்ஷன், இந்த மாதிரி எல்லாமே டென்ஷன் வச்சுங்க. ரெண்டாவது, சிறு வயசுலேருந்தே, அதாவது ரெண்டாங்கட்டின்னு சொல்லுவாங்களா, அதாவது அதாவது ஒன்றும் அறியாத பையன்பா, அவர் யதார்த்தவாதிப்பா அப்படின்னு சொல்றாங்களே, இந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஒரு வேலையை சொன்னா டபுள் 2 நட சொல்லணும், ஒரு வேலையை சொன்னா திரும்பி திரும்பி செய்வாரு, அது மாதிரிலாம் இருக்காங்கல்ல. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா டிஎன்ஏ பிரச்சனை. இதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுடைய குலதெய்வம், ரெண்டாவது அவங்களுடைய கருமா, ரெண்டாவது அவங்க ஜாதகத்துல சனி பகவானுங்கிற கிரகத்தோட எந்த ஒரு பாவ கிரகமாவது சேர்ந்துருக்குங்கிற இந்த மாதிரி டபுள் மைண்ட்ல இருக்கிறவங்க, இந்த மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, அதாவது சார் மென்டலி இப்போ மனநிலை பாதிக்கப்பட்டு புத்தி சுவாதீனம் இல்லாத குழந்தைகள்லாம் நிறைய பிறக்குதுங்கள்ல, இந்த மாதிரி இருக்கிறவங்க காரணம் கர்மா காரகனான சனி பகவான் யாருடைய ஜாதகத்துல பாவ கிரகங்களால சூழ்ந்திருக்கோ இல்லை பார்க்கப்படுதோ, அது பாவ கிரகங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். சூரியன், செவ்வாய், ராகு, அது மாதிரி இந்த 4 தீக்கோள்கள் அப்படின்னு சொல்ற கிரகங்களால சூரியன் கூட சனியோ, செவ்வாய் கூட சனியோ, இந்த மாதிரிலாம் இருக்குன்னா மென்டலி டிப்ரெஷன் ஆகுறாங்க. அவங்க போராடிக்கிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்துறது போராடுறாங்க. ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, இந்த மாதிரி மனநலத்தோட இருக்கிறவங்க சில ஆலய வழிபாட்டு முறைகள் இருக்கு. சார் நாங்கள் சில ட்ரீட்மெண்ட் பண்ணணும், நாங்கள் சில கார்டியாலஜி மூலமா போய் பார்த்தோம், சில மருத்துவங்கள் பண்ணணும், இதெல்லாம் நடந்துச்சான, பட் இன்னும் சரியா வரல சார், இன்னும் சரியா வரல சார் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி நிறைய இருக்கு. ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்னா, ஒரு சில ஆலயங்களுக்கு போனா அந்த ஆலயம் உங்களுக்கு சிறப்பா அந்த வேலையை செஞ்சு கொடுக்குது. இப்ப நான் சொல்லக்கூடிய ஆலயம் யார் ஒருத்தர் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கார்களோ, யார் ஒருவர் மனநிலை சரியில்லையோ அப்படிங்கிறவங்க திருச்சியிலேருந்து 20 கிலோமீட்டர் தூரத்துல பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாள்னு இருக்கு. அதாவது பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாள் அப்படின்னு பேரு. இது மனநிலம் குன்றியவங்க. இந்த பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாளுக்கு போய், இது காவேரியில கொள்ளிடம் ஆத்துக்கு அந்தாண்ட வட காவேரியில இருக்கு இந்த ஸ்தலம். இந்த ஸ்தலம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்தலம். திருச்சியில திருச்சியை சுற்றி உள்ள ஒரு 30 ஸ்தலங்கள்ல இது ஒரு முக்கியமான ஸ்தலம். பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாள் ஏன்னா இது கொள்ளிடக்கரையில இருக்கு. இந்த கோயில்ல போய் புரட்டாசி மாசம் உற்சவம் நடக்கும் பெருமாளுக்கு, உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த கோயில்ல போய் 48 நாள் வழிபாடுகள் செய்து, 48 நாள் தங்கி, மனநிலை பாதிக்கிறவங்க தங்கி இந்த கோயில்ல சாமி தரிசனம் பண்ணிட்டு வர்றாங்கன்னா, அடுத்த கட்ட ஒண்ணா ஒவ்வொரு மாற்றமும் அவங்களுக்கு நடக்குது. அவங்க மைண்டு ரிலீஃப் ஆகுது, ரொம்ப ரிலாக்ஸ் ஆகுறாங்க. இந்த கோயிலுடைய ஐதீகமே என்னன்னா, இந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாளுடைய கோயிலுடைய ஐதீகம் என்னன்னா, இந்த சுவாமி பேரு என்ன அப்படின்னு சொன்னா, யார் ஒருவர் இந்த ஆலயத்தை மண்ணை மிதிச்சு 48 நாள்கள் இந்த கோயில்ல தங்கி டெய்லி அங்க கொடுக்குற துளசி தீர்த்தத்தை வாங்கி டெய்லி சாப்பிட்றாங்களோ, இந்த கோயிலோட ஐதீகம் வாங்கி சாப்பிட்றாங்களோ, அவங்களுடைய மனநிலை மாறுது, டிப்ரெஷன்ல இருந்து வெளியாகிறாங்க. சில பேர் நல்லா இருந்தாங்க, 20 வயசு 25 வயசு வரைக்கும் நல்லா இருந்தாங்க. திடீர்னு தெரியல சார், ஒரு 2 இயர்ஸா பையன் என்னன்னு தெரியல எப்படி இருக்காரு, என் பொண்ணு என்னன்னு தெரியல எப்படி இருக்கு, டிப்ரெஷனா இருக்கு, அப்படியே ஷட் டவுன் ஆகி அப்படியே அப்செட் ஆகி என் பொண்ணு ஒரு மூலையிலே உட்காந்துருக்காங்க, என் பையன் ஒரு மூலையிலே உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறவங்க இந்த ஆலயத்துக்கு போய் சாமி கும்பிட்டு வரணும். இந்த ஆலயம் திருச்சி, அதாவது திருச்சியிலேருந்து தொட்டியம் போற வழியில 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இந்த ஆலயம்.
இதுக்கு பேரு காவேரி பாவ வினோஷம்னு பேரு. காவேரி பாவ விநாசம் அப்படின்னு பேரு. இந்த கோயில் வந்து ரொம்ப முக்கியமான கோயில். இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வுக்கு, ரெண்டாவது யாரும் எடுத்து பழைக்க முடியல அப்படிங்கிறதுக்கு இந்த கோயில் வந்து ரொம்ப முக்கியமான கோயில். இது வந்து குணசீலர் என்ற ஒரு பெருமாள் பக்தர் இருந்தாரு. அந்த காவிரி கரையில ஆசிரமம் நடத்திட்டு இருந்தாரு. அவரு ஒரு நாள் திருப்பதிக்கு போக முடியல. அவருக்கு திருப்பதிக்கு போக முடியலன்னு பெருமாள் நினைச்சு வேணுனப்ப வெங்கடாஜலபதியே அவர் ஆசிரமத்துல அந்த இடத்துல வந்து தரிசனம் கொடுத்தது. அந்த இடம் குணசீலனுக்கு வந்து காட்சி கொடுத்ததுனால குணசீலம் அந்த ஊரு பேரு. சாமியோட பேரு வெங்கடாஜலபதி பிரசன்ன பெருமாள்னு பேரு. இந்த கோயில் வந்து யார் ஒருத்தருக்கு மனக்குறையை தீர்த்து வைக்கும், ரெண்டாவது வந்து மனநோயாளிகள் பிரச்சனையை தீர்த்து வைக்கும், ரெண்டாவது வந்து திருப்பதிக்கு செல்ல முடியாதது இந்த குணசீலத்துக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தாலும் ரொம்ப சிறப்பான திருப்பதி பெருமாளை இங்க வந்து தோன்றி கைங்கரியம் பண்ணி இவருக்கு பெருமாளுக்கு காட்சி கொடுத்த இடம் இந்த இடங்கிறேன். ஸோ இந்த கோயிலுக்கு வந்து ரெண்டு பக்கமும் காவேரி ஆறு. இந்த கொள்ளிடம் ஒரு பக்கம், இந்த பக்கம் காவேரி இந்த பக்கம். ரொம்ப முக்கியமானது. சித்ரா பௌர்ணமி, ராமநவமி, கோகுலாஷ்டமி இந்த மாதிரிலாம் விசேஷமான நாள். அதனால இந்த கோயிலுக்கு போய் யார் ஒருத்தர் உடல் ஊனமுட்டிருக்காங்க, இல்லை கால் முடியல, இந்த மாதிரிலாம் இருக்கு, மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, வாய் பேச முடியாதவங்க, இதெல்லாம் இருக்கிறவங்க இந்த கோயிலில் போய் 48 நாள் தங்கி சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமாக அமையும். உங்களுடைய மனநிலை பிரச்சனைகள் சால்வ் ஆகும். உங்க மனசு ஒரு டிப்ரெஷன்லேருந்து வெளியாவீங்க. ஒரு 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 மண்டலம் 48 நாளுங்கிறது 60 நாள் கூட தங்கலாம். ஒரு 2 மாசம் ஹாஸ்டல்ல இருக்கிற மாதிரி. எங்க சார் என் பிள்ளைய விட்டுட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது, எல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. அந்த கோயிலுக்கு போனால் எல்லா ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறாங்க. நீங்க இந்த மாதிரி போய் உங்க கோயிலில் கேட்டு இந்த மாதிரி இருந்தாலும் நீங்க ஏன்னா ரொம்ப பேர் ஒரு பையனாலையும் பொன்னாள்களையும் அவங்களுடைய குழந்தை ஆண் பிள்ளை பெண் பிள்ளையாலும் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த கோயில் காலையில திறக்கிற நேரம் 6:30 மணிலேருந்து 12:30 மணி, சாயங்காலம் 4 மணிலேருந்து 8:30 மணி. இந்த கோவில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 6 முறை, அதாவது இந்த கால சந்தி 6 முறை 6 கால பூஜை ஆகம விதிமுறைப்படி இந்த கோயில்ல நடக்குது. ஸோ இந்த கோயிலுக்கு நீங்க போய் சாமி கும்பிட்டுவாங்க. மனநிலை பாதிக்கப்பட்ட அத்தனை குழந்தைகளும் அத்தனை தாய்மார்களும், சில பேருக்கு 50 வயசு 55 வயசாகி மனநிலை பாதிச்சிருவாங்க. இப்படி நம்ம பையன் இப்படி பண்ணிட்டார, நம்ம பொண்ணு இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு சில பேர் ஷட் டவுன் ஆயிடுவாங்க. அப்படி உள்ளவங்க கூட இவங்க போனா ரெக்கவர் ஆகி வந்துடலாம். சில பேருக்கு நல்லா நம்ம பிள்ளைய அந்த மாதிரி பண்ணிடுச்சுன்னு சில மன கஷ்டங்கள் வரும், தாங்க முடியாம. சில பேரண்ட்ஸும் 50 வயசுலயும் இந்த மாதிரி இருப்பாங்க. சில குழந்தைகள் 20-25 வயசுலயும் நல்லா வேலைக்கு போவார், நல்லா படிப்பாரு, நல்ல டாக்டர். ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் MDS கார்டியாலஜி MD அவர் படிச்சாரு, அவர் டாக்டர். அவரு இங்க வந்து ஒரு இதுல ஒர்க் பண்ணாரு. அவர் வந்து ஆள் மெலிஞ்சி ரொம்ப லீனாகி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாரு ஆளு. அவரை சில பேர் வந்து என்ன சார் இது வந்து அவருக்கு வந்து ஏதாவது தாக்கிடுச்சா, பேகி பிடிச்சிருச்சா, சில ஏதாவது பண்ணிடுச்சா, இல்லை அவருக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குது, யாருக்கு போய் கேட்டாலும் ஒன்றும் இல்லை இவர் நல்லா இருக்காரு அப்படின்னு. என்கிட்ட ஜாதகத்தை எடுத்துட்டு வந்தப்ப அவருடைய கோச்சார பிளானட், அவர் சனி இருக்கிறது, அவருடைய ஜாதகத்துல சனி இருக்கு. அந்த கோச்சார பிளானட் சனி இப்ப நேருக்கு நேர் பாக்குது. அந்த மாதிரி இருந்தனால அந்த ஜாதகத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ரீசெண்டா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால அந்த ஜாதகம் வந்துச்சு. இப்ப அவர் அந்த கோயிலுக்கு போய் நல்லா இருக்காரு. 2 கோயிலுக்கு போக சொன்னேன். இந்த மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவங்க 2 கோயிலுக்கு போக சொன்னேன். முதல் கோயில் போக சொன்னது குணசீலம் வெங்கடேசல பெருமாள், வெங்கடாஜல பெருமாள். இந்த கோயில்ல போய் சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப புண்ணியம். அவர் அப்புறம் டாக்டர் நல்லா ஆயிட்டாரு. இப்போ ஆட்டோமேட்டிக்கா மருத்துவம் கல்யாணம் நடந்தது. கல்யாணம் ஆக வேண்டியவர் கல்யாணம் ஆக முடியல. அவருக்கு அவங்க அப்பா அம்மா ரொம்ப ஷட் டவுன் ஆயிட்டாங்க. இந்த மாதிரிலாம் நடந்துச்சுங்கிற. சில பேர் பாருங்க முடி வெட்டாம இருப்பாங்க, தலையில முடி வச்சுக்குவாங்க, கண்ணுக்கு கீழே முடியை தொங்க விட்டுக்குவாங்க. அதுவே பெற்றோர்களுக்கு மனவேதனையை உண்டு பண்ணுதுங்கிற. இந்த மாதிரி உள்ளவங்களாம், இந்த மாதிரி தந்தை சொல் தாய் பேச்சை கேட்காதவங்க கூட இந்த ஒரு முறை இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா நீங்க மன நிம்மதி அடைவீங்க. ஸோ கண்டிப்பா இந்த திருச்சியிலேருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள குணசீலங்கிற ஊரு பிரசன்ன வெங்கடாசலபதி பெருமாள் இந்த கோயில்ல போய் சாமி தரிசனம் பண்ணி அனைவரும் புண்ணியத்தை அடையணும், அனைவரும் பாக்கியம் பெறணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல என் குலதெய்வத்தையும் வணங்கி எல்லாம் வல்ல அந்த பெருமாளையும் வணங்கி விடைபெறுகிறேன். வாழ்த்துக்கள் சார், மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.